சுப்பிரமணியம் சாமி. காபந்து அரசிலையும் அவர்தான் மத்திய உள்துறை மந்திரி, பவர்ஃபுல்லான அதிகாரம் படைத்த. இதெல்லாம் கவனத்தில் வச்சிருந்தா தான் ஜெயின் என்ன சொல்றாரு உங்களுக்கு விளங்கும். இல்லாட்டி என்ன சுப்பிரமணிய சாமி படி சொல்றாங்களே, சுப்பிரமணியம் சாமி அவர் என்ன பண்ணிருக்க முடியும் நீங்க நினைப்பீங்க. இது யாபத்தில் இருக்கணும். சுப்பிரமணியம் சாமி அப்ப யார், என்ன பவர்ல இருக்கிறாரு, அதை நீங்க விளங்கிக்கணும். பிரதமர் சந்திரசேகர், உள்துறை அமைச்சர் இன்னைக்கு அத்வானியுடைய இடத்துல அன்னைக்கு சுப்பிரமணியம் சாமி வழங்குதா. அந்த மாதிரி சகல அதிகாரத்தோடவும் அவர் ஆட்சி கட்டல இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் தேர்தல் அறிவிக்கப்படுது. மே மாசம் 26ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல். அதுக்கு முந்தி முதல் கட்ட வாக்குப்பதிவு இந்தியாவில் வேற மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் 26ஆம் தேதி தான் தேர்தலில் வாக்குப்பதிவு நடக்குது, இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. அப்ப அந்த தேர்தல் 26ஆம் தேதி நடக்கும் பொழுது அதுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக சென்னைக்கு வர்றார் ராஜீவ்காந்தி. மே மாசம் 1991, மே 1900 தேதியெல்லாம் கவனத்தில் வச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். மே மாசம் 1991 வருஷம் 21ஆம் தேதி சென்னையில பிரச்சாரம் செய்வதற்காக ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூர் வர்றாரு. பெரிய கூட்டம், எல்லாரும் பிரச்சாரத்துக்கான மக்கள் அதையும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க வச்சுதான் அவர் கொல்லப்படுறார். கொல்லப்பட்டது எப்பங்க? 21ஆம் தேதி கொல்லப்பட்டார், வெடிகுண்டுல கொல்லப்பட்டார். இந்த 21ஆம் தேதி அவர் கொல்லப்படும் பொழுது சுப்பிரமணியம் சாமி இருக்கார்ல, அவர் ஜனதா கட்சி தலைவர். ஜனதா கட்சி தலைவர் என்ற முறையில உள்துறை மந்திரி என்ற அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் நாடு பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். சேலத்தில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு சுப்பிரமணியம் சாமியில ஏன் வர்றேன்னு கேட்டா அப்பதான் உங்களுக்கு விளங்க சுப்பிரமணிய சாமிக்கு அடுத்தது எங்க போகுதுங்கிறது, அதை விளங்கிக்கிறோம். அப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. 20ஆம் தேதி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு சேலத்தில் 26ஆம் தேதி தேர்தல் இருக்கும் போதுங்க ஒருத்தன் பிரச்சாரத்தை வேணா நிறுத்துவானா? கடைசி கட்டத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணுவான்? மின்னல் வேக பிரச்சாரம், 50-60 கொடுத்து பேசுவான். அப்ப 20ஆம் தேதி முடிச்சுட்டு அவசர அவசரமாக நான் டெல்லி போறேன்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. யாரு? ஜெயின் கமிஷன்ல உள்ள விவரம் இது, நான் சொல்லல. ஜெயின் கமிஷன்ல வேலுசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு செயலாளர். சுப்பிரமணிய சாமி கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு செயலாளராக வேலுசாமி இருந்தார். வேலுசாமியுடைய வாக்குமூலம் இது. வேலுசாமி சொல்றாரு ஜெயின் கமிஷன்ல, அவர் அங்கிருந்து கிளம்பி டெல்லிக்கு போறேன்னு போயிட்டாருங்க. யாரு? சுப்பிரமணியம் சாமி. என்னடா டெல்லிக்கு தேர்தல் நேரத்தில் டெல்லிக்கு போயிட்டாருன்னு சொல்லி இந்த வேலுசாமி டெல்லிக்கு அடிக்கிறார். சுப்பிரமணிய சாமி வீட்டுக்கு அடிச்சா டெல்லிக்கெல்லாம் வரலையேன்ட்டாங்க கொண்டாடி. உள்துறை மந்திரி நடந்தா போயிருப்பார் டெல்லிக்கு. நம்மள மாதிரி ஆளுநர் இந்த பஸ் கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஆனா உள்துறை மந்திரி டெல்லிக்கு போறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஏறி போயிட வேண்டியான தனி விமானத்தோட போகலாமே. டெல்லிக்கு வரல. 21ஆம் தேதி டெல்லியில இல்ல. அன்னைக்கு ராத்திரி ராஜீவ் கொல்லப்படுறாரு. காலையில 21ஆம் தேதி காலையில வேலுசாமி ராத்திரி சேலத்தில் புறப்பட்டாரா, சேர்ந்துட்டாரா டெல்லிக்கு? டெல்லிக்கெல்லாம் வரலையே, அவர் அங்கதானே இருக்காரு அப்படின்ட்டாங்க. 21ஆம் தேதி ஆள் எங்க இருந்தாருங்கிறது தெரியல. அங்கிருந்து காலி பண்ணிட்டு இவர் ரத்து பண்ணிட்டு அவசர அவசரமாக வர்றாரு. அவர் சென்னையில ரகசியமா தங்குறார் ஒரு ஹோட்டல்ல. ஹோட்டல் பேர் யாவும் இல்ல, ஜெயின் சொல்றாரு ஒரு ஹோட்டல் பேரை. அந்த ஹோட்டல் அவர் தங்கிக்கிட்டார். ராஜீவ் காந்தி கொல்லப்படுற சில பேர் அன்னைக்கு ரகசியமா அவர் சந்திச்சு போயிருக்கிறாங்க. ஸ்ரீலகா இல்லமா, ஒரு இங்கிலீஷ் ரேடன் ஹோட்டல்ல என்ன செய்யறாரு, அவர் தங்கி இருக்கிறார். அங்க சில பேர் சந்திச்சுட்டு போறாங்க. அப்ப இந்த வேலுசாமி பண்ணி கேட்கும் போது டெல்லிக்கு வரல. டெல்லிக்கு போறேன்னு சொன்னவன் டெல்லிக்கு போகாம இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம், எனக்கு இதுல சந்தேகமா இருக்குது. அன்னைக்கு மர்மமான முறையில் சில பேர் இவரை சந்திச்சிருக்கிறாங்க. இது வேலுசாமியுடைய புகார். அந்த கட்சியில சாமியோட நெருங்கி இருந்த இன்னொரு சாமி வேலுசாமி. அப்ப இந்த சாமிக்கு எதிராக அந்த சாமி என்ன பண்றாரு, ஜெயின்ட்ட போய் சொல்லிவிட்டாரு. ரிக்கார்ட்ல இருக்குது. அதுக்கு இந்த ஆள் என்ன பண்றாருன்னா வேடிக்கை, சாமி அதுக்கு பதில் பத்திரிகையாளர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் கூட்டி வச்சுக்கிட்டு, இந்த வேலுசாமிங்கிறது இங்கிலீஷே தெரியாது, என் பொண்டாட்டி இங்கிலீஷ்ல பேசக்கூடியவ, இவர் எப்படி விசாரிச்ச பொண்டாட்டிட்ட இங்கிலீஷ்ல பேசியிருக்க முடியும்? இவர் பொண்டாட்டி விசாரிச்சேன்னு சொல்றாரு வேலுசாமி, அது பொய்யின்ட்டு போயிட்டாரு. அதுலயும் மாட்டிக்கிறாரு. ஜெயின்ல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்னுடைய கூட்டங்கள்லாம் ஆங்கில உரையை வேலுசாமி தான் தமிழ்ல மொழிபெயர்ப்பாரு.
ஆள் வசமா மாட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இங்க வந்து அடிச்சு விட்டு போயிட்டான். தமிழே தெரியாத, ஆங்கிலமே தெரியாத, கொண்டாட்ட பேசுறதுக்கு ஆங்கிலம் தெரியாதுட்டாரு. ஆங்கிலம் தெரியாத ஆளு இவர் வேற ஒரு இடத்துல ஜெயின்ல சொல்லும் போது மறந்துட்டார் ஆளு. ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்ல என்னுடைய கூட்டங்களுக்கெல்லாம் அவர் தான் தமிழ்ல மொழிபெயர்ப்பாரு, ஏழுசாமி மொழிபெயர்ப்பாளர் ஒத்துக்கிட்டாரு. அப்ப இவருடைய நிகழ்ச்சி, கட்சியுடைய நிகழ்ச்சி குறிப்பு இருக்குல்ல, சாமியுடைய தனி செயலாளர், அவர் அதை உறுதி செய்யறார். 21ஆம் தேதி அவர் சென்னையில தங்கி இருந்தார் என்பதை உறுதி. அப்ப ராஜீவ் கொல்லப்படுற தேதியில புரோகிராம தேர்தல் நேரத்தில் எவனாச்சும் ரத்து செய்வானா? ஒரு உள்துறை அமைச்சர் எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்கலாமா? நான் இருக்கலாம், நீங்க இருக்கலாம். அட உள்துறை அமைச்சர் நீங்க அந்த கவனத்தில் வச்சுக்கிறேன். நான் யாருக்கும் தெரியாம தனிமைக்கு போய் இருக்கலாம். ஒரு உள்துறை அமைச்சர் எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்கலாமா? தெரியாம இருந்தார். இது ஒரு சப்போர்ட்டா நீங்க தனியா வச்சுக்கிற தகவலை பிறகு பின்னல் வரும். சில தகவல்களை வச்சு எல்லாத்தையும் ஜாயிண்ட் பண்றாரு ஜெயின். இது ஒரு விவரத்தை கவனத்தில் வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது, இந்த ராஜீவ் காந்தி கொல்லப்படுற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு வர்றேன். ராஜீவ் காந்தியை கொல்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய உளவுத்துறை, அமெரிக்காவுடைய சிஐஏயும் இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாத்தும் சேர்ந்து சதி திட்டம் போட்டிருக்கு என்ற விவரம் ராஜீவ் காந்தி கொல்லப்படுவதற்கு முன்னாடியே இந்த நாட்டில் பல இடங்களுக்கு தகவல் வருது. எங்க இருந்து வருது? பலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் யாசிர் அரபாத், இந்தியாவினுடைய இந்திய பிரதமர்களுடைய எல்லா பிரதமர்களுக்கும் நெருங்கிய நண்பராக இருந்த யாசிர் அரபாத் ஒரு தகவலை பாஸ் பண்றாரு. எப்படி பாஸ் பண்றாரு? முதல்ல ராஜீவ் காந்திக்கு தகவல் அனுப்புறாரு. எப்ப அனுப்புறாரு? உசுரோட இருக்கும்போது. எது வழி அனுப்புறாரு? பலஸ்தீன இயக்கத்திற்கு இங்க தூதரகம் இருக்கு இந்தியாவுல. தூதரை கூப்பிட்டு அந்த நீங்க ராஜீவ்கிட்ட போய் ஒரு செய்தியை சொல்லணும். என்ன செய்தியை சொல்லணும்? நான் இஸ்ரேலுக்காரன் தான். இஸ்ரேல் பலஸ்தீன ஒரு நாட்டுக்காரங்க தானங்க. இஸ்ரேலுடைய உளவுத்துறையை பூரா கண்காணிக்கிற உளவுத்துறை பலஸ்தீனியர்கிட்ட உண்டு. அவங்களும் அந்த கொரில்லா போர்ல உள்ள ஆளுக்க, புலிகளை எல்லாம் தூக்கி திண்ட ஆளுக்க. அன்னைக்கு பிஎல் ஓங்குறவன், இன்னைக்கு விலை போயிட்டான் ஏசுறது, அது ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து புலிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற அளவுக்கு அவன்கிட்ட உளவா இருக்கட்டும், ஆட்டுக்கதியா, எல்லாத்துக்கும் கொரில்லா போர் முறைக்கு முதல் முன்னோடியா இருந்தால் யாசிர் அரபாத் தான். அவருக்கு பாம்பின்கால் பாம்பறிங்கிற மாதிரி அவருக்கு இவங்களுடைய ஒவ்வொரு நடமாட்டமும் தெரியும். அவர்களுடைய அந்த செய்திகள் இஸ்ரேல்ல பேசிக் கொள்ளக்கூடியது. அந்த செய்திகளை எல்லாம் இடைமறித்து கேட்டு மொசாத் தகவல்ல இருந்து அவர்கள் வழியாக தேர்தல் நேரத்தில் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற தகவலை ராஜீவ் காந்திக்கு பலஸ்தீன தூதர் இந்தியாவில் இருப்பார்ல, அவர் வழியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது உங்களை கொள்வதற்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் இஸ்ரேலுடைய உளவுத்துறையில் இருந்தும் எனக்கு கிடைத்த தகவல் என்று சொல்லி ஒரு மெசேஜ். அப்ப கொலை செய்யப்படுற செய்தி முன்கூட்டியே ராஜீவ் காந்திக்கு சொல்லப்படுது நண்பருங்கிற முறையில். அவர் ரொம்ப கேர்லஸா இருந்துட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் கேர்லஸா இருந்தது காரணம் என்னன்னா, புலிகள்னு சொல்லப்படல. மொசாத் தான் வேலையை செய்திருந்தா அவர் சொன்னாரு. புலிகள்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் அவர் கேர்ஃபுல்லா இருந்திருப்பார், அதுக்கு உரிய ஏற்பாடுகளை செஞ்சிருப்பார். இப்படித்தான் அவருக்கு தகவல் வந்துச்சு. இத வந்து ராஜீவ் காந்தி கிட்ட சொன்னதை பலஸ்தீன தூதர் உறுதிப்படுத்துறாரு. சோனியா அம்மாவும் சாட்சியத்தில் சொல்றாங்க. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு சம்மதத்தை கொண்டு வர்றாரு ஜெயின். அழகா அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா தான் இருக்குது. அப்ப சோனியா அம்மாவும் சாட்சியம் அளிச்சிருக்காங்க ஜெயின்ல. ஆமா, யாசிர் அரபாத் தூதரகத்தின் மூலமா சொல்லி விட்டது உண்மைதான். ஈமச்சடங்குக்கு வந்திருக்கும் பொழுது கூட, ராஜீவ் காந்தியுடைய இந்த அந்த இறுதி சடங்குக்கு வந்திருக்கும் பொழுது கூட அதை என்னிடத்துல யாசிர் அரபாத் நினைவுபடுத்தினாரு. நான் முன்னாடி எச்சரிச்சேனுங்க, ஏங்க இந்த மாதிரி கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னு யாசிர் அரபாத் எச்சரிக்கை பண்ணாரு.